வணக்கம் பிரவீன். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கு சிறை டிஐஜி வீட்டிற்கு வேலைக்கு சென்றதாகவும் அங்கிருந்து 4,25,000 ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடியதாக கூறப்படுகிறது. மேலும் டிஐஜி வீட்டின் கழிவறையை சுத்தம் செய்ய வற்புறுத்தி அடித்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது மண்ணில் புதைத்து வைத்திருந்த பணத்தை கண்டுபிடித்து எடுத்தனர். இந்த நிலையில் சிவகுமாரின் தாய் தனது மகன் திருடிவிட்டான் என கூறி அவனை சித்திரவதை செய்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக வேலூர் தலைமை நீதித்துறை நடுவர் சிறையில் சென்று விசாரணை நடத்தினார். அதன் அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி அரசுக்கு வரும் 17ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து சென்னை சிபிசிஐடி போலீசார் அதாவது வேலூர் சரக டிஐஜி ராஜலட்சுமி, கூடுதல் சூப்பரண்ட் அப்துல் ரஹ்மான், ஜெயிலர் அருள்குமார், பிஎஸ்ஓ ராஜி, ஓசி அதாவது டீமை சேர்ந்த ரசீத், மணி, பிரசாத், ராஜா, தமிழ்செல்வன், விஜி, பெண் போலீசார் சரஸ்வதி, செல்வி, வார்டன்கள் சுரேஷ், சேது என 14 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் 14 பேருக்கும் முதற்கட்டமாக துறை ரீதியாக சஸ்பெண்ட் செய்வதற்காக நடவடிக்கையும் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களில் சிலர் தலைமறைவாகிவிட்டனர். இதற்கிடையே வேலூர் சிறையில் இருந்த கைதி சிவகுமார் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். நேற்று முன்தினம் அவருக்கு அரசு மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் தற்பொழுது சேலம் மத்திய சிறையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைதி சிவகுமாரிடம் நடந்த முழு விவரங்களையும் வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து சிபிசிஐடி அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரவீன்.